இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஹலோ சார், நான் ஐலே பேசுறேன், பாவையோட கிளாஸ் மிஸ். சொல்லுங்க மேடம், நான் ஸ்கூலுக்கு தான் வந்துட்டு இருக்கேன். அப்படியா? எப்படிங்க? இப்பதான் பாவை உங்களை பார்க்கணும் போல இருக்குன்னு ஃபோன் பண்ண சொன்னா. நீங்களும் இங்க தான் வந்துட்டு இருக்கேன்னு சொல்றீங்க. சரி சரி, சீக்கிரம் வாங்க. பாவை இன்னும் லஞ்ச் சாப்பிடாம இருக்கா. தோ மேடம், பக்கத்துல தான் இருக்கேன். அப்பா. ம் ம் ம். பாவை, பாவை குட்டி, அப்பாவை பார்க்கணும்னு சொன்னீங்களா? ரொம்ப நேரமாவே ஒரு மாதிரி அப்செட்டாவே இருந்தா. இன்னைக்கு லஞ்ச் எடுத்துட்டு வரல போல. என்னன்னு கேட்டதுக்கு உங்களை பார்க்கணும்னு சொன்னா. அதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். மிஸ், இன்னைக்கு வெளியில பாவையை லஞ்சு கூட்டிட்டு போயிட்டு வரலாமா? வெளியிலயா? இங்க வாங்கிட்டு வந்து தர முடியாதா? எனக்கே என் பொண்ணை இந்த மாதிரி அப்பப்பதான் பார்க்க முடியுது, அதனால தான் கேட்டேன். நான் சீக்கிரம் வந்துடுறேன், ப்ளீஸ். சரி, கூட்டிட்டு போங்க. ஆனா லஞ்ச் பீரியட் முடியறதுக்குள்ள வந்துருங்க. ஓகே, தேங்க்ஸ் மிஸ். ம். பாவை, போலாமா? தேங்க்ஸுங்க. ம்? என்ன ஆச்சு? காரம் அதிகமா இருக்கா பாவை? வேற என்ன? பாவை குட்டிக்கு எப்பெல்லாம் என்ன பார்க்கணும்னு தோணுதோ அப்போல்லாம் இதே மாதிரி உங்க மிஸ் இருக்காங்கல்ல, அவங்கள ஃபோன் பண்ணி சொல்ல சொல்லு. அப்பா கண்டிப்பா உன்னை வந்து பார்க்கறேன். ப்ராமிஸ். நல்லா இருக்கா? கொஞ்சம் சீக்கிரமா தான் போங்களேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல லஞ்ச் டைமே முடிய போகுது. சாப்பிடாம பாவம் குழந்தை என்ன பண்ணுவாளோ தெரியல. இரு இந்திரா, போயிடலாம். ஏன் அவசரப்படுற? லஞ்ச் முடிஞ்சா என்ன, நம்ம பாப்பாவை கூட்டிட்டு வெளியே போய் சாப்பிடலாம். சித்தப்பா, அது இல்ல. அவ கிளாஸ் விட்டுட்டு போறதுக்கெல்லாம் ஒத்துக்கவே மாட்டா. பாவை குட்டி, விதி உன்னையும் என்னையும் பிரிச்சு வச்சு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. எனக்கு யார் மேல தப்பு சொல்றதுன்னே தெரியல. உன் அம்மா ரொம்ப நல்லவ, ஆனா அவளை சுத்தி இருக்கிறது பொணந்தண்ணி கூட்டம். அதனால அவளுக்கு எப்ப வேணும்னாலும் ஆபத்து வரலாம். அவளா ஒரு நாள் புரிஞ்சுப்பா. அதுக்கப்புறம் நாம கண்டிப்பா ஒன்னா வாழலாம். அது வரைக்கும் இந்த வழியெல்லாம் பொறுத்துட்டு தான் ஆகணும். ஒண்ணு இல்லடா, நீ சாப்பிடு. ஏய், என்ன ஆச்சு? இரு இரு. ஓகேவா? என்ன
ஆமால, சீக்கிரம் போகணும்ல. சீக்கிரம் போலேனா அடுத்த தடவை உங்க மிஸ் உன்னை என் கூட அனுப்ப மாட்டாங்க. போலாமா? வா. அப்பாவுக்கு ஏய் இந்திரா, நீ அங்க பாரு. என்ன சித்தப்பா? எது நடக்க கூடாதுன்னு நினைச்சோமோ அது இப்ப நடந்துகிட்டு இருக்கு பாரு. கோர்ட்ல கேஸ் போயிட்டு இருக்கு. அவன் குழந்தைய பார்க்க கூடாதுன்னு தீர்ப்பு இருக்கு. அப்படி இருக்கும்போது அவன் எப்படி குழந்தைய கூட்டிட்டு போயிருப்பான் வித்தவுட் அவர் பர்மிஷன்? காரை திருப்பிட்டு அவங்க கிட்ட போங்க. ஏய், காரை சீக்கிரம் திருப்பி யூ டர்ன் போடுறா. அதிர்ஷ்டம் இன்னைக்கு நம்ம பக்கம் அடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இத ஊதி பெருசாக்குனா செழியன் திரும்பவும் இந்திராணி லைஃபுக்குள்ள வரமாட்டான். கரெக்டா பிளான் பண்ணி இன்னியோட அவன் சாப்டரை க்ளோஸ் பண்ணிட வேண்டியதுதான். இது பார், அவன் ஏதோ பெருசா பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான் இந்திரா. செழியன் சாதாரணமான ஆள் இல்ல. எப்படியும் கோர்ட்ல நமக்கு சாதகமா தான் தீர்ப்பு வரும்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். அதான் நம்ம குழந்தைய கிட்னாப் பண்ணிட்டு போறான். கிட்னாப்பா? ஆமா இந்திரா, ஸ்கூல்ல இருக்க வேண்டிய குழந்தை எப்படி இப்போ அவன் கூட இருக்கும்? அப்போ அவன் டைம் பார்த்து தானே எல்லாமே பண்ணிருக்கான். இது பார், அவன் கடைசி வரைக்கும் திருந்த மாட்டான் இந்திரா. ஏதாவது பண்ணி உன்னை எமோஷனலா பிரேக் பண்ணிக்கிட்டே இருப்பான். அதான் அவனோட ஐடியா. இல்ல சித்தப்பா, இன்னைக்கு இதுக்கு ரெண்டுல ஒண்ணு பார்த்தாகணும். அவசரப்படாத இந்திரா. பாவையோட அம்மாவா யோசிக்காத. செங்கோட்டு வேலர் பேத்தியா, இந்தியாவோட மீடியா குயினா யோசி. பாவையை கிட்னாப் பண்றது அவனோட பிளானா இருந்தாலும் அத நமக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்கணும் இந்திரா. எனக்கு புரியல சித்தப்பா. இது பார், அந்த செழியனுக்கும் உனக்கும் டைவர்ஸ் கிடைக்கணும்னா இத போலீஸ் கம்ப்ளைண்ட் ஆக்கணும். அவனால குழந்தைய தூக்கிக்கிட்டு எங்கேயும் போக முடியாது. நீ உடனே ஐஜிக்கு போன் பண்ணி நம்ம பாவையை கிட்னாப் பண்ணிட்டாங்கன்னு சொல்லு. அவர் லோக்கல்ல இருக்கிற ஒரு 4 போலீஸ் அனுப்பி வைப்பாரு. ஸ்கூல்ல இருந்து நம்ம பெர்மிஷன் இல்லாம குழந்தைய கூட்டிட்டு போனது சட்டப்படி தப்புன்னு ப்ரூவ் ஆகும். இதுவே கேஸ ஸ்ட்ராங் பண்ணி அந்த ராஸ்கல் கிட்ட இருந்து உனக்கு ஈஸியா டைவர்ஸ் வாங்கி கொடுத்துரும். இமிடியேட்டா ஐஜிக்கு போன் பண்ணி இந்திரா. இந்திரா, நியாயம் உன் பக்கம் இருக்கு. அதான் கடவுளா பார்த்து இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்காரு. டோன்ட் மிஸ் இட். ஓகே?